பண்டையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்டையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம். கண்மணி பொல்லில் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி பொல்லில் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். பயறு வகை பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சி. முத்தழகு, புள்ள முத்தழகு. யாரு? செல்வியா? வா செல்வி, உள்ள வா. என்ன அரிசிய சுத்தம் செஞ்சுக்கிட்டு இருக்கியாக்கும்? ஆமா செல்வி, பிள்ளைங்க பலகாரம் ஏதாச்சும் செஞ்சு தர சொன்னாங்க, அதான் அரிசிய சுத்தம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். முறுக்கு அதிரசம்னு இப்படி ஏதாச்சும் செஞ்சு தரலாம்ல. பலகாரம் செய்ய ஆரம்பிக்கும் போது ஒரு குரல் கொடு, நானும் வந்து உதவி செய்யறேன். ரொம்ப நல்லதா போச்சு, பேச்சு துணைக்கும் ஆளாச்சு, வேலையும் சுலபமா முடிஞ்சிடும். ஆமா, உங்க வீட்ல அந்த வானொலி பெட்டியை எங்க வச்சிருக்கீங்க? அந்த ஜன்னலோரர் அலமாரியில தானே? ஆமா செல்வி, உனக்கு தெரியாதா என்ன? ஆமா, எதுக்காக கேக்குற? அதை ஏன் கேக்குற? நான் வானொலியில வர விவசாய நிகழ்ச்சிய தொடர்ந்து கேட்டுக்கிட்டு வரேன்னு உனக்கு தான் தெரியுமே. ஆமா. இன்னைக்கு என்னடான்னா, நண்பர்கள் நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நிகழ்ச்சியை கேட்க போறோம்னு வானொலி பெட்டிய மச்சான் தூக்கிட்டு போயிட்டாரு. அது சரி. அதான் உங்க வீட்ல வந்து இன்னைக்கான நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு போகலாம்னு வந்தேன். அதுக்கு என்ன, தாராளமா நிகழ்ச்சியை கேட்டுக்க. இரு, நான் போய் வானொலி எடுத்துக்கிட்டு வரேன். பரவாயில்ல புள்ள, நீ வேலைய பாரு, நான் போய் எடுத்துக்கிட்டு வரேன். ஆகட்டும் செல்வி. அட, நேரமும் ஆயிடுச்சே. ஆமா, இன்னைக்கு நிகழ்ச்சி எதை பத்தின்னு உனக்கு தெரியுமா? தெரியும் முத்தழகு. இந்திய பொருளாதாரத்தில் பயறு வகை பயிர்களின் பங்கு பத்தின விவரங்களை திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய பண்ணை மேலாளர் முனைவர் துரை நக்கீரன் அவங்க சொல்றாங்க. இரு, நிகழ்ச்சியை வைக்கிறேன். பயிர் வகை என்னென்ன பயிர் பண்ணுறோன்னா, உளுந்து, மொச்சை, கொண்டக்கடலை, தட்டைப்பயிறு, துவரை, இது மாதிரி நிறைய பயிர்கள் பயிர் பண்ணிட்டு வரோம். எந்தெந்த மாநிலங்களில் அதிகம் பண்ணுறோம்னா, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு, இது எல்லாத்துலேயுமே பயிர் பண்ணிட்டு வரோம். உலகளவு உற்பத்தியை பார்த்தோம்னா 23% தான் நம்ம உற்பத்தி செய்கிறோம். ஆனால் நம்ம வந்து மற்ற பயிர்களை காட்டிலும் இந்த பயிர் வகை பயிர்களில் ஒரு பின்தங்கிய நிலையில் தான் இருக்கும். தண்ணீரை இன்னும் அடையலைங்கிறதா சொல்ல முடியும். உற்பத்தி வந்து அந்தளவுக்கு இல்லை. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. இது வந்து நம்ம கரீஃப், ரபி, கோடை 3 பருவத்துலையும் நம்ம போட்டாலும் கூட ஒரு 290 லட்சம் ஹெக்டேர் பயிர் பண்ணுறாங்க. ஆனால் அதுலேருந்து உற்பத்தி பார்த்தோன்னா சராசரியாக ஒரு 850-900 கிலோ மகசூல் கிடைக்குது. ஒரு தனி மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 80 கிராம் வந்து நம்மளுக்கு புரதச்சத்து தேவைன்னு சொல்கிறோம். இது வந்து உலக சுகாதார அமைப்பு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நம்ம வந்து சராசரியாக ஒரு 60 கிராம் இருந்தால் கூட போதுமானது. ஆனால் 40 கிராம் கூட நம்ம கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறோம். இதுக்கு வந்து பல காரணங்கள் சொல்லலாம். பல காரணங்களும்போது காலநிலை மாற்றம்னு சொல்லலாம். அடுத்தது வந்து பார்த்தோம்னா சரியான விதையை பயன்படுத்தாத இன்னொரு காரணம் சொல்லலாம். சரியான பயிர் எண்ணிக்கை பராமரிக்காதுன்னு ஒரு காரணம் சொல்லலாம். அறுவடை பின்சார் நேர்த்திகளை சரியாக கடைபிடிக்காதுன்னு ஒன்று சொல்லலாம். இந்த அறுவடை பின்சார் நேர்த்திகளை பொறுத்தளவு நம்மளுக்கு வந்து 6-8% இழப்பு ஏற்படுதுன்னு சொல்கிறோம். ஒரு 4-5 மில்லியன் டன் வந்து இதிலேயே போயிடுது. நம்மளுக்கு வந்து எவ்வளவு தேவை, புரதச்சத்து தேவை அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவில் உள்ள மக்கள் தொகைக்கு 29 மில்லியன் டன் நம்மளுக்கு தேவை. ஆனால் 19 மில்லியன் டன் தான் நம்மளுக்கு கிடைக்குது. சராசரியாக பார்த்தோம்னா 19 மில்லியன் டன் தான் கிடைக்குது. இது இல்லாமல் நம்மளுக்கு வந்து இன்னும் ஒரு 10 மில்லியன் டன்னை வந்து நம்ம வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். பெரிய ஒரு மக்கள் தொகையும் பார்த்துட்டு இருந்தோம்னா ஏரியாவும் குறைஞ்சிட்ருக்கு, மக்கள் தொகையும் அதிகமாகிட்டுருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம பயிர் வகை பயிர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். இதே வந்து இந்திய அளவில் பார்த்தோம்னா 1.5 கோடியிலேருந்து 2.5 கோடி விவசாயிகள், வேளாண் தொழிலாளர்கள் இந்த பயிர் வகை பயிரை நம்பி இருக்கிறாங்க. 3 சீசன் பயிர் பண்ணால் கூட
பயிர் வகையில் சராசரி மகசூல் ரொம்ப குறைவாக தான் வருது. இதுக்கு பல காரணங்கள் நான் சொல்லியிருக்கேன். இதில் இந்த புரதச்சத்து அதிகப்படுத்தணுங்கிற ஒரு விஷயத்தில் என்ன நடக்கும்னா, சின்ன குழந்தைங்களுக்கு நோய் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒரு 4-5 வயசு உள்ள குழந்தைகள்லாம் சத்து பற்றாக்குறையினால இந்த மெராஸ்மஸ்ன்னு ஒரு சொல்கிறாங்க, நோய் எதிர்ப்பு தன்மை குறையுதுன்னு சொல்கிறாங்க. இது மாதிரி நிறையா விஷயங்கள் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறோம். இதை சரி பண்ணுறதுக்கு அரசாங்கம், மத்திய அரசாங்கமும் சரி மாநில அரசாங்கமும் சரி பல முன்னெடுப்புகளை எடுத்து வர்றாங்க, பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வர்றாங்க. இதில் மத்திய அரசாங்கம் பார்த்திங்கன்னா ஐக்ரிப் ஆன் பல்சஸ் அப்படின்னு ஒரு ஸ்கீம் தொடர்ந்து நடைபெற்று வருது. அடுத்தது கிளஸ்டர் எஃப்எல்டிங்கிற ஒரு ஸ்கீம், அதையும் நடைமுறைப்படுத்தி வர்றாங்க. அடுத்தது சீட் ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு அமைப்பையும் செஞ்சு எல்லாருக்கும் பரப்பிட்டு வர்றாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் இதுக்கான முன்னெடுப்புகளையும் எடுத்து வர்றாங்க. அதில் குறிப்பாக இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மூலியமாக இதனை நம்ம முன்னறிவிக்கப்பட்ட விலையில் கொள்முதல் பண்ணி அது விவசாயிகளுக்கு ஒரு சேஃபான விலையை கொடுக்குறாங்க. இது ஒரு விஷயமா இருந்தாலும், அறிவியல் ரீதியாக பார்த்தோம்னா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் சில முன்னெடுப்புகளையும் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதில் புதிய ரகங்கள் கண்டுபிடித்து விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடியது. அதனால் ஒரு சாதாரண ரகத்தை விட இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான மகசூல் கூடிய ரகங்களை கண்டுபிடிச்சு விவசாயிகளுக்கு அவ்வப்போது வழங்கி வர்றாங்க. அதை பொறுத்தளவு புதுக்கோட்டை மாவட்டம் வம்பனில் உள்ள தேசிய பயிர் வகை ஆராய்ச்சி நிலையத்திலேருந்து நிறைய ரகங்கள் கொடுத்துருக்குறாங்க. அதுமாரி திண்டிவனத்தில் இது மாதிரி எண்ணெய் வித்து பயிர்லேயே நம்ம பயிர் வகை பயிர்களுக்கும் ரகங்கள் கொடுத்துருக்குறாங்க. பையூர்லேயும் இது மாதிரி ரகங்களையும் கொடுத்துருக்குறாங்க. இது இல்லாமல் சாதாரணமாக ஒரு 400 கிலோ கிடைக்கக்கூடிய விவசாயிகளுக்கு அதிகப்படியாக மகசூல் எடுக்கிறதுக்கு பயிர் பூஸ்டர்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அது மாதிரி உளுந்து பயிருக்கு பார்த்திங்கன்னா பயிர் பூஸ்டர் அப்படிங்கிற ஒரு இதை கொடுத்துருக்குறாங்க. இது 15% 20% கூடுதல் மகசூல் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. அதுமாதிரி கொள்ளுக்கும் ஒரு பூஸ்டரையும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது மாதிரி புதிய தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், அறுவடை பின்சார் நார்த்திகளை நம்ம சரியாக செஞ்சோன்னாவே இதற்கான ப்ரொடக்ஷன் நம்ம உயர்த்திடலாம். அதை பொறுத்தளவு பார்த்தோம்னா இந்த அறுவடை செய்கிறது, அந்த ட்ரோன்கள் மூலம் மருந்து தெளிக்கிறது, ட்ரோன்கள் மூலயமா நம்ம பூஸ்டர்களை தெளிக்கிறது, அறுவடைக்கு நம்ம மிஷின் கொண்டு அறுவடை செய்கிறது, அந்த மிஷின் மூலயமா ப்ராசஸ் பண்ணி சூரிய உலர்த்தி மூலயமா ப்ராசஸ் பண்ணி அதை பேக் பண்ணி மக்களுக்கு கொடுக்கறது, இது மாதிரி தனியார் துறையில் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. இது இல்லாமல் நூன்மீல் ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமில் பார்த்தோம்னா இந்த சின்ன குழந்தைங்களுக்கு புரதச்சத்தை சரி பண்ணுறதுக்கான சோயாபீன்ஸ் அந்த பவுடரை கொடுத்து உணவு திட்டத்திலேயே அவங்க சேர்த்துருக்குறாங்க. இதெல்லாம் நம்ம மனசில் வச்சுட்டு நம்ம பொருளாதாரத்தில் நம்ம ஒரு தன்னிறைவு அடையணும் அப்படிங்கிற பொறுத்தளவு இந்த பயிர் வகை பயிர்களை நம்ம முக்கியத்துவம் கொடுத்து சாகுபடி செய்யக்கூடிய ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். இந்த பயிர் திட்டத்தில் தமிழ்நாட்டை பொறுத்தளவு டெல்டா மாவட்டங்களில் முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா கன்னி பொங்கல் அன்னைக்கு அறுவடை செய்வாங்க. அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த உளுந்து பயிரை தெளிப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 60 நாள் 70 நாளில் இந்த உளுந்து பயிர் ஏகபோகமாக விளைஞ்சிருக்கும். ஆனால் தற்போது மிஷின் அறுவடை செய்கிறதுனால பல இடங்களில் இது செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இதுக்கு விவசாயிகளே மாற்றாக ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா, இது சித்திரை பட்டத்தில் உளுந்துங்கிற ஒரு கான்செப்டை எடுத்து அந்த டெல்டா மாவட்டங்களில் பண்ணிகிட்ருக்குறாங்க. சராசரியாக பார்த்தோம்னா 800லேருந்து 1200 கிலோ வரைக்கும் பல விவசாயிகள் எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த பட்டம் தவறி செய்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒத்து வருமானா எல்லாருக்கும் ஒத்து வராது. வாய்ப்புள்ள இடங்களில் இதை ரொம்ப சரி பண்ணிக்கலாம். சரி, நம்ம சராசரியாக தனிப்பயிராக தான் போடணுமா அப்படிங்கிறது இல்லாமல் வயல் வரப்புகளில் எங்கெங்கே வாய்ப்பு இருக்கோ அந்த இடத்துலலாம் துவரையை வரப்பு பயிராக பயிரிடுறது, உளுந்து பயிரை வரப்பு பயிராக பயிரிடுறது, இதெல்லாம் நம்ம கடைபிடிக்கும் போது கண்டிப்பாக அதுலேருந்து சராசரியாக ஒரு 100 கிலோ கூட மகசூல் கிடைக்கும். இதுக்கு பட்டம் தேவையில்லை. நம்ம சாதாரணமாக மற்ற பயிர் போட்டிருக்கும் போது இந்த பயிரையும் பயிர் பண்ணும்போது உபரி வருமானமாக இது கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரியான சூழ்நிலையும் மனசில் வச்சுக்கிட்டு இது மனுஷனுக்கு மட்டும் இல்லாமல் மண்ணுக்கும் ஒரு வளத்தை தரக்கூடிய ஒரு பயிராக இருக்குது. அதேமாதிரி இதில் எஞ்சியதை கால்நடைகளுக்கும் தீவனமாக பயன்படுத்துகிறோம். அதனால் இந்த 3 விஷயத்தையும் மனசில் வச்சுட்டு விவசாயிகள் பயிர் வகை பயிர்களை கவனம் செலுத்தி பயிரிடணும்னு கேட்டுக்கிறேன். முத்தழகு, இந்திய பொருளாதாரத்தில் பயறு வகை பயிர்களின் பங்கு பத்தின விவரங்களை திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய பண்ணை மேலாளர் முனைவர் துரை நக்கீரன் அவங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிறாப்ல அருமையா சொன்னாங்கல்ல. ஆமா செல்வி,
இவங்க சொன்ன ஒவ்வொரு விஷயமும் நம்மள நிறையவே யோசிக்க வைக்குது. மக்கள் தொகை நாளுக்கு நாள் பெருகிக்கிட்டே போகுதே. அப்ப தானிய உற்பத்திய அதிகப்படுத்தணும் அப்படின்னும் இதுக்காக அரசு எடுக்கிற முயற்சிகளை பத்தியும் இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன். குறிப்பா ஊட்டச்சத்து நிறைந்த உணவு பழக்கத்தோட அவசியத்தை மக்கள் இப்ப நல்லாவே உணர்ந்துகிட்டு வராங்க. அவங்களுக்கான உணவு தேவைய பூர்த்தி செய்ய வேண்டியது நம்ம கடமையாச்சே. பயிறு வகையில தனி பயிரா மட்டும் போடாம வரப்பு பயிராவும் ஊடு பயிராவும் போடுறதால பயிர் உற்பத்தியும் பெருக்க முடியும், லாபத்தையும் நாம அதிகமா எடுக்க முடியும்னு இப்போ இந்த விவரத்தை கேட்டதால புரிஞ்சு போச்சு. அப்பா, நிகழ்ச்சிய தவறாம கேட்டுவிட்டேன். ரொம்ப சந்தோஷம். முத்தழகு, அப்ப நான் கிளம்புறேன். ஏன் செல்வி, பலகாரம் செய்ய உதவி செய்யறேன்னு சொன்னியே? அது சரி, நீ இப்பதான் அரிசிய சுத்தம் செஞ்சுக்கிட்டே இருக்க. இனிமே நீ அரிசிய மாவாக்கி பலகாரத்துக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சு வை. அதுக்குள்ள நான் 10 முறை எங்க வீட்டுக்கு போயிட்டே வந்துருவேன். அம்புட்டு நேரமெல்லாம் ஆகாது. நீ சொன்னதுக்காகவே சிட்டா பறந்து வேலைகளை பாக்குறேனா இல்லையான்னு பாரு. இனி தொடர்வது வேளாண் செய்திகள். புலம்பெயர்ந்த பூச்சிகளும் அவற்றின் மேலாண்மை முறைகளும். பூச்சிகள் பொதுவாக தமது சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தனது வாழ்விடத்தையும் உண்ணும் பயிர்களையும் கொண்டு தனது வாழ்விடத்தை அமைத்துக் கொள்ளும். ஒரு கண்டத்திலோ அல்லது ஒரு நாட்டிலோ பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் ஒரு சில பூச்சிகள் சில நேரங்களில் இதுவரை தாக்குதல் ஏற்படுத்தாத நாட்டிற்கோ அல்லது கண்டத்திற்கோ புலம்பெயர்ந்து புது இடத்தில் பெரும் சேதத்தை விளைவிக்கும். இவற்றை புலம்பெயர்ந்த பூச்சிகள் என்று அழைக்கிறோம். புலம்பெயர்ந்த பூச்சிகள் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட இடங்களில் அவற்றின் இயற்கை எதிரிகள் இல்லாத காரணத்தினால் பெரிய அளவு சேதத்தை ஏற்படுத்தும். இவற்றை தக்க வழிமுறைகள் கொண்டு நாம் உடனடியாக கட்டுப்படுத்த வேண்டும். இல்லையென்றால் இது நாட்டின் பொருளாதாரத்தை பெருமளவு பாதிக்கும். புலம்பெயர்ந்த பூச்சிகள் விதைகள் வழியாகவோ அல்லது விவசாய பொருட்களை ஒரு கண்டத்திலிருந்தோ ஒரு நாட்டிலிருந்தோ இன்னொரு நாட்டிற்கோ கண்டத்திற்கோ எடுத்துச் செல்லும் பொழுது பரவுகின்றன. இந்தியாவில் முதன்முறையாக ஆப்பிளை தாக்கக்கூடிய மாவு அஸ்வினிகள் தமிழ்நாட்டில் குன்னூர் மலைப்பகுதிக்கு புலம்பெயர்ந்தன. அதனைத் தொடர்ந்து 15க்கும் மேற்பட்ட பூச்சிகள் இந்தியாவில் தஞ்சமடைந்தன. மக்காச்சோள படைப்புழு. தமிழ்நாட்டில் மக்காச்சோள படைப்புழு மக்காச்சோளம் பயிரிடும் அனைத்து மாவட்டங்களிலும் தாக்குதலை உண்டாக்கி சுமார் 60 முதல் 70% வரை விளைச்சல் இழப்பு ஏற்படுத்துகிறது. மக்காச்சோள படைப்புழுக்கள் முட்டை பருவம், புழு பருவம், கூட்டுப்புழு பருவம் மற்றும் அந்திப்பூச்சி பருவம் ஆகிய 4 நிலைகளை கொண்டவை. பெண் அந்திப்பூச்சிகள் இலையின் மேற்பரப்பிலோ அல்லது கீழ்ப்பரப்பிலோ 100 முதல் 150 முட்டைகள் கொண்ட முட்டை குவியல்களாக மொத்தம் 1500 முட்டைகள் வரை இடுகின்றன. இவற்றை பஞ்சு போன்ற பொருளை வைத்து பாதுகாப்பாக மூடி செல்கின்றன. புழு பருவம் 14 முதல் 20 நாட்கள் வரை நீளும். சரியான தட்பவெப்பநிலையில் ஒரு வாழ்நாள் சுழற்சியை 30 நாட்களில் முடித்துக் கொள்கின்றன. அந்திப்பூச்சிகள் ஒரே நேரத்தில் 1500 கிலோமீட்டர் தூரம் வரை பறக்கக்கூடியவையாகும். படைப்புழுக்கள் 10 முதல் 15 நாட்கள் வயதுள்ள பயிர்களில் தாக்குதல் ஏற்படுத்த தொடங்கும். பின்னர் மக்காச்சோள பயிரின் அனைத்து நிலைகளையும் தாக்கி சேதத்தை உண்டாக்கும். ஆரம்ப நிலையில் இலைகளின் மேற்பரப்பை சுரண்டி உண்பதால் சல்லடை போன்று தோற்றமளிக்கும். படைப்புழுக்கள் பயிரின் அனைத்து நிலைகளையும் சேதப்படுத்துவதால் மக்காச்சோள கதிரின் தரம் குறைவதோடு விளைச்சல் இழப்பும் ஏற்படுகிறது. இதற்கான மேலாண்மை முறைகளை தெரிந்து கொள்ளலாம். முட்டை குவியல்களை பொறுக்கி அழிப்பதன் மூலம் முட்டை பருவத்தை கட்டுப்படுத்தலாம். விதை நேர்த்தி செய்வதன் மூலம் படைப்புழு பாதிப்பை ஆரம்ப நிலையில் ஓரளவு குறைக்கலாம். புழுக்களை அழிப்பதற்கு பூச்சிக்கொல்லிகளும் ஒட்டுண்ணிகளும் பயன்படுத்தப்படுகின்றன. கூட்டுப்புழுக்களை அழிப்பதற்கு கோடை உழவு செய்து மண்ணில் வேப்பம் புண்ணாக்கு இட பரிந்துரைக்கப்படுகின்றது. அந்திப்பூச்சிகளை இனக்கவர்ச்சி பொறிகள் கொண்டு கவர்ந்து அழிக்கலாம். இதை சீர் செய்ய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் சீரிய ஆராய்ச்சிகளின் வெளிப்பாடாக ஒருங்கிணைந்த மேலாண்மை முறைகளை வகுத்துள்ளன. அவற்றை தெரிந்து கொள்ளலாம். முதலில் வேப்பம் புண்ணாக்கு ஏக்கருக்கு 100 கிலோ என்ற அளவில் இறுதி உழவின் போது இடுதல் வேண்டும். விதைகளை விதை நேர்த்தி செய்ய வேண்டும். இரவையில் தட்டை பயிர், எள், துவரை அல்லது சூரியகாந்தி மற்றும் மானாவாரியில் தீவன சோளத்தை வரப்பு பயிராக 3 வரிசைகளில் விதைக்க வேண்டும். தாய் அந்திப்பூச்சிகளின் நடமாட்டத்தை கண்காணிக்க ஏக்கருக்கு 5 இனக்கவர்ச்சி பொறிகளை வைக்கலாம். பூச்சிக்கொல்லிகளை தெளிக்கும் போது காலை அல்லது மாலை வேளைகளில் தெளிக்க வேண்டும். மேலும் கைத்தெளிப்பான் கொண்டு நடு குருத்தில் படுமாறு தெளிக்க வேண்டும். பயிரின் ஆரம்ப நிலையில் அசாடிராக்டின் லிட்டருக்கு 5 மில்லி அல்லது குளோரான்ட்ரானிலிப்ரோல் லிட்டருக்கு 0.4 மில்லி தெளிக்கலாம்.
கதிர் உருவாகும் பருவத்தில் பூச்சிக்கொல்லிகளை தவிர்ப்பது நல்லது. இந்தியாவில் முதலில் பொள்ளாச்சி பகுதிகளில் தென்னை மரங்களில் தாக்குதலை ஏற்படுத்தியது தென்னை ரூகோஸ் சுருள் வெள்ளையி. தற்போது தமிழ்நாட்டில் தென்னை சாகுபடி செய்யப்படும் அனைத்து பகுதிகளிலும் இந்த வெள்ளையி சேதத்தை ஏற்படுத்துகிறது. பெண் வெள்ளையீக்கள் ஓலையின் கீழ்ப்பகுதியில் சுருள் சுருளாக நீள் வட்ட வடிவில் முட்டைகளை இடும். 2 அல்லது 3 நாட்களில் வெளிவரும் இளம் குஞ்சுகள் நகர்ந்து தன் ஊசி போன்ற வாயமைப்பினால் இலைகளை துளைத்து சாற்றை உறிஞ்ச ஆரம்பிக்கும். பின்னர் ஒரே இடத்தில் இருந்து கொண்டு இலையின் அடிப்பகுதியில் இருந்து சாற்றை உறிஞ்சி சேதத்தை ஏற்படுத்தும். கூட்டுப்புழு சற்று உருண்டை வடிவத்தில் வெளிர் மஞ்சள் நிறத்தில் இருக்கும். 10 நாட்களில் வெளிவரும் முழு வளர்ச்சி அடைந்த ஈக்கள் கூட்டம் கூட்டமாக இலைகளின் அடிப்பகுதியில் இருந்து கொண்டு சாற்றை உறிஞ்சும். வெள்ளை ஈக்கள் வெளியேற்றும் தேன் போன்ற இனிப்பான திரவம் கீழ்மட்ட இலைகளின் மேல் பகுதியில் விழுந்து கரும் பூசணம் படிய ஏதுவாகிறது. இதனால் ஓலைகள் தற்காலிகமாக கருப்பு நிறமாக மாறி ஒளிச்சேர்க்கையும் தற்காலிகமாக பாதிக்கப்படுகின்றது. ஆனால் பெருமளவில் விளைச்சல் இழப்பு ஏற்படுவதில்லை. இதற்கான மேலாண்மை முறைகளை தெரிந்து கொள்ளலாம். வெள்ளை ஈக்களின் பெருக்கத்தை தடுக்க மரத் தெளிப்பான் மூலம் தண்ணீரை பீய்ச்சி அடிக்க வேண்டும். மஞ்சள் நிற பாலித்தீன் தாள்களால் ஆன ஒட்டும் பொறிகள் ஹெக்டருக்கு 20 என்ற எண்ணிக்கையில் 5 முதல் 6 அடி உயரத்தில் மரங்களின் இடையில் கட்டியோ அல்லது மரத்தை சுற்றி கட்டியோ முதிர்ந்த ஈக்களை கவர்ந்து அழிக்கலாம். பாலித்தீன் தாள்களில் வெள்ளை ஈக்கள் ஒட்டும் பொருட்டு விளக்கெண்ணெய் 3 முதல் 4 நாட்களுக்கு ஒருமுறை தடவ வேண்டும். என்கார்சியா ஒட்டுணிகள் உள்ள தென்னை ஓலை துண்டுகள் அல்லது ஒட்டுணிகளை ஏக்கருக்கு 100 என்ற அளவில் தென்னந்தோப்புகளில் விடலாம். இலைகளில் இருந்து கரும்பூசணத்தை அகற்ற 1 கிலோ மைதா மாவை 5 லிட்டர் தண்ணீரில் கொதிக்க வைத்து அதன் பின் 20 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கலாம். வாழை அல்லது சீதா மரங்களை வளர்ப்பதால் என்கார்சியா ஒட்டுண்ணியின் செயல்பாட்டினை அதிகரிக்கலாம். பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். அடுத்து மரவள்ளி மாவு பூச்சி. இம்மாவு பூச்சியின் இளம் மற்றும் வளர்ந்த பூச்சிகள் நீள்வட்டத்தில் காணப்படும். உடலில் இளஞ்சிவப்பு நிற மாவு துகள்கள் மற்றும் மெழுகு பூச்சுடன் மூடப்பட்டு காணப்படும். பக்கவாட்டிலும் பின்பகுதியிலும் மெழுகு போன்ற நீட்சி இழைகள் காணப்படும். ஒரு பெண் மாவு பூச்சி 500 முட்டைகள் வரை பயிரின் இலை குருத்து, இலை காம்பு மற்றும் இலைகளின் அடிப்பகுதியில் இடும். இம்மாவு பூச்சி 3 இளம் வளர் நிலைகளை கொண்டது. 20 நாட்களில் வாழ்க்கை சுழற்சியை முடித்துக் கொள்ளும். மாவு பூச்சியின் குறுகிய வளர்ச்சி காலமும் அதிக இனப்பெருக்க திறனும் பூச்சியின் மேல் காணப்படும் மெழுகு போன்ற பாதுகாப்பு கவசமும் பூச்சிக்கொல்லிகள் ஊடுருவிச் செல்வதை தடுத்து மாவு பூச்சிகளை கட்டுப்படுத்துவதில் சிரமம் ஏற்படுகிறது. இப்பூச்சி தாக்கப்பட்டால் குருத்து மற்றும் தண்டு பகுதிகளில் திட்டு திட்டாக படர்ந்திருக்கும். பாதிக்கப்பட்ட இலைகள் ஒன்றாக இணைந்து கொத்தாக சுருண்டு பந்து போன்ற முடிக்கொத்தாக செடியின் நுனியில் காணப்படும். தீவிர பாதிப்பின் போது இலைகள் உதிர்ந்து வளர்ச்சி குன்றி விளைச்சல் இழப்பு ஏற்படும். தாக்கப்பட்ட செடிகளில் எறும்புகளின் நடமாட்டம் இருக்கும். மரவள்ளி மாவு பூச்சியை கட்டுப்படுத்த அனாகைரஸ் லோபசி எனும் ஒட்டுண்ணி நன்றாக செயல்படுவதாக கண்டறியப்பட்டுள்ளது. அனாகைரஸ் லோபசி ஒட்டுண்ணியை மரவள்ளி பயிரில் ஓர் ஏக்கருக்கு 100 முதல் 200 என்ற எண்ணிக்கையில் விட வேண்டும். ஒட்டுண்ணி விட்ட 18 முதல் 20 நாட்களில் தாக்கப்பட்ட மாவு பூச்சிகளின் உடலிலிருந்து அடுத்த தலைமுறை ஒட்டுண்ணிகள் உருவாகி இனப்பெருக்கம் செய்து மீண்டும் பரவத் தொடங்கி மாவு பூச்சியை அழிக்கின்றன. இவ்வாறு ஒட்டுண்ணியின் பரவல் படிப்படியாக அதிகரிக்கும் போது மாவு பூச்சியின் தாக்கம் படிப்படியாக குறையும். இந்த அனாகைரஸ் லோபசி ஒட்டுண்ணிகள் மரவள்ளி மாவு பூச்சியினை மட்டுமே தாக்கி அழிக்கும் திறன் பெற்றது. உழவர்கள் வயலில் ஒட்டுண்ணி விடுவதற்கு 15 நாட்கள் முன்பும் விட்ட பின்பும் பூச்சிக்கொல்லி மருந்து பயன்படுத்துவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். மேலும் ஒட்டுண்ணிகளை அதிக வெயில் மற்றும் மழை பெய்யும் தருணங்களில் வயலில் விடக்கூடாது. அடுத்து கரும்பில் குருத்து மாவு பூச்சி மற்றும் போக்கோபோயிங் நோய்க்கான மேலாண்மை முறைகளை தெரிந்து கொள்ளலாம். கரும்பு பயிரை சேதப்படுத்தும் குருத்து மாவு பூச்சி 2 முதல் 6 மாத கரும்பு பயிரில் தென்படும். கரும்பின் அனைத்து பகுதிகளையும் தாக்கி சாற்றை உறிஞ்சி பொருளாதார சேதத்தை உண்டாக்கும். மேலும் பூஞ்சான தாக்குதலுக்கு வழிவகுக்கும். கரும்பு மாவு பூச்சி தனது கருமுட்டை பையை தன்னுடன் கொண்டுள்ளதால் பார்ப்பதற்கு நீளமான பூச்சியாக தென்படும். இளம் மாவு பூச்சிகள் மஞ்சள் நிறத்தில் காணப்படும். இவற்றின் மேற்பரப்பில் மெழுகு போன்று காணப்படுவதால் வெள்ளை நிறத்தில் இருக்கும். ஆண் மாவு பூச்சிகள் கூட்டுப்புழு பருவத்தை கடந்து வளர்ந்த இளஞ்சிவப்பு நிறத்தில் 2 வால் இழைகள் மற்றும் இறக்கைகள் கொண்டிருக்கும். பூச்சியின் அனைத்து நிலைகள் கரும்பின் இலை உறைகளிலும் இலை பரப்புகளிலும் இளம் துளிர் இலை கொத்துகளிலும் மறைந்து காணப்படும். பூச்சிகள் குருத்து பகுதியில் கூட்டம் கூட்டமாக தாக்குதலை உண்டாக்கும். அதனால் குருத்து பகுதி வளர்ச்சி குன்றி காணப்படும். கருப்பு எறும்புகளின் நடமாட்டத்தை கொண்டு பூச்சி தாக்கம் இருப்பதை உறுதி செய்யலாம். தாக்கப்பட்ட குருத்துகளில் பூஞ்சானம் வளர்ந்து பாதிக்கப்பட்ட இலைகள் கருப்பு நிறத்தில் காணப்படும்.
இதனால் ஒளிச்சேர்க்கை தடைப்படும். இதற்கான தற்காலிக மேலாண்மை முறைகள்: கரணைகளை கார்பன்டாசிம் லிட்டருக்கு 2 கிராம் என்ற அளவில் 30 நிமிடங்கள் நனைத்த பின் இமிடாகுளோபிரிட் லிட்டருக்கு 1.5 மில்லி என்ற அளவில் 5 நிமிடம் வரை நனைக்கவும். வயல் ஓரங்களில் எறும்பின் நடமாட்டத்தை கண்காணிக்க வேண்டும். வருமுன் காக்கும் முறையாக வயல் ஓரங்களில் 3 வரிசை வரை இமிடாகுளோபிரிட் 10 லிட்டருக்கு 3 மில்லி அல்லது குளோரான்ட்ரானிலிப்ரோல் 10 லிட்டருக்கு 4 மில்லி என்ற அளவில் தெளிக்க வேண்டும். குருத்து மாவு பூச்சி 10% பொருளாதார சேத நிலையை தாண்டும் பொழுது 20 நாட்களுக்கு ஒருமுறை பூச்சிக்கொல்லிகளை சுழற்சி முறையில் ஒட்டும் திரவம் கலந்து லிட்டருக்கு 1 மில்லி என்ற அளவில் தெளிக்க வேண்டும். பூச்சி மருந்தை தெளிக்கும் போது நடுக்குருத்து நன்றாக நனையும்படி தெளிக்கவும். கரும்பு நட்ட 150வது நாள் சோகைகளை நீக்கி பூச்சிக்கொல்லிகளை தெளிக்க வேண்டும். 2 முறைக்கு மேல் மறுதாம்பு விடுவதை முடிந்த அளவு தவிர்க்க வேண்டும். பொதுவாக புலம்பெயர்ந்த பூச்சிகளுக்கு எதிராக என்னென்ன நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதை குறித்து சில தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். புலம்பெயர்ந்த பூச்சிகளை முதலில் தகுந்த வல்லுநர்களை கொண்டு அடையாளம் காண வேண்டும். இப்பூச்சிகள் நமது நாட்டுக்குள் எந்த வழியாக தஞ்சம் புகுந்தன என்பதை கண்டுபிடித்து சட்ட ரீதியான நடவடிக்கைகள் மூலம் மேலும் பூச்சிகள் உள்வரா வண்ணம் அரசாங்கத்திற்கு அறிவுறுத்த வேண்டும். புலம்பெயர்ந்த பூச்சிகளின் தாக்குதலுக்கு பிறகு வெவ்வேறு மாநிலங்களுக்கோ அல்லது வெவ்வேறு பகுதிகளுக்கோ எந்த வேகத்தில் பரவுகின்றன என்பதை தகுந்த ஆய்வுகள் மூலம் நாம் கண்காணிக்க வேண்டும். இவற்றின் வாழ்க்கை சுழற்சி, இயற்கை எதிரிகள் ஆகியவற்றை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். எந்தெந்த நாடுகளில் இப்பூச்சிகள் பெரும் சேதத்தை ஏற்படுத்தி வருகின்றன என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். இப்பூச்சிகளுக்கு எதிராக நமது நாட்டில் தாங்கி வளரக்கூடிய ரகங்கள் இருக்கின்றனவா என்று ஆய்வு செய்ய வேண்டும். இயற்கை எதிரிகள் பெருமளவு இருந்தால் அவற்றை எவ்வாறு அதிகப்படுத்துவது என்பதை ஆய்வு செய்ய வேண்டும். தகுந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளை, குறிப்பாக எதிர்ப்புத்திறன் உருவாகாத பூச்சிக்கொல்லி மருந்துகளை இயற்கை எதிரிகளுக்கு பாதிப்பு ஏற்படா வண்ணமும் உண்ணும் பொருட்களில் எஞ்சிய நஞ்சு இல்லா வண்ணமும் பயன்படுத்துவதற்கு வழி செய்ய வேண்டும். மற்றும் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறைகளை கடைபிடிக்க வேண்டும். இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள். பயிரின் அடியில் தண்டு பாகத்தில் உயிர் வளர்க்கும் குஞ்சும் புகையானும் சாற்றை நல்லா உறிஞ்சும் பயிர் மஞ்சள் நிறமாய் மாறும், பின்னர் விரைவிலேயே கருகும். வட்ட வட்டமாய் சேதம் தோன்றும், ஒட்டு மொத்தமாய் வயலும் தீயும். வட்ட வட்டமாய் சேதம் தோன்றும், ஒட்டு மொத்தமாய் வயலும் தீயும். அடிப்பகுதி அழுகும், பின்னர் பயிரும் கீழே சாயும். வட்ட வட்டமாய் சேதம் தோன்றும், ஒட்டு மொத்தமாய் வயலும் தீயும். அடிப்பகுதி அழுகும், பின்னர் பயிரும் கீழே சாயும். கட்டு களம் காணும் கதிரொழக்கு நெல் காணும் இன்னு திட்டமிட்டு பாடுபடும் நெல் விவசாயி. உனக்கு சோல குயில் சொல்லுறதே இப்ப ஒரு செய்தி. கட்டு களம் காணும் கதிரொழக்கு நெல் காணும் இன்னு திட்டமிட்டு பாடுபடும் நெல் விவசாயி. உனக்கு சோல குயில் சொல்லுறது இப்ப ஒரு செய்தி. உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பில் உதவி வி. உஷா. உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பு எஸ். முருகேசன். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.